டியர் வியூஸ், இந்த வீடியோவில் சிட்ரஸ் பழ வகைகளான எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, கமலா, பப்ளி மாஸ், நாரத்தா, அதேமாரி வந்து பார்த்தோன்னா பல வகையான சிட்ரஸ் வந்து பார்த்தோன்னா பழங்கள் இருக்குது. இதனோட தோல்கள் வந்து நம்ம வந்து மடித்து நசுக்கும்போது அதுலேருந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி வரும். அது நெருப்பில் காமிச்சினா வந்து நல்லா பெட்ரோல் மாதிரி எரியும். உண்மையிலே அது மூலிகை பெட்ரோலா இல்லை வேறு என்ன சேர்மங்கள் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ வந்து இதை மாதிரி பழங்களோட சிட்ரஸ் பழங்களோட தோலை வந்து நம்ம நசுக்கும் போது வர ஸ்ப்ரேயில் இருக்கிறது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா டெர்பினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இயற்கையான சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நேச்சுரல் ப்ராடக்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ வந்து அது மட்டும் கிடையாது, ஆல்டிகைடு, எஸ்டர் இது மாதிரி சேர்மங்கள் வரும். ஃப்ளேவனாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாசனை வரும். ஸோ வந்து உண்மையிலே வந்து அரோமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான வந்து நல்ல குட் ஃபீலிங் தரக்கூடிய இந்த வாசனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தோல்லேருந்து வர ஸ்ப்ரேயில் தாங்க இருக்கும். ஸோ வந்து அந்த தோலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரேயில் இருக்கிறதுல இந்த மாதிரி வந்து எளிதில் ஆவியாகக்கூடிய தீப்பற்றக்கூடிய சேர்மங்கள் இருக்கும். ஆனால் வந்து அது மூலிகை பெட்ரோல் கிடையாது, நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய டெர்பினாய்டு தான் அதில் 90% இருக்கும். அது உண்மையிலே வந்து டெர்பினாய்டுகள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் கிடையாது, இந்த தோலை வந்து நம்ம உலர வச்சு அதை பொடி பண்ணி சாப்பிடும்போது வந்து பார்த்தோன்னா அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம் வந்து பார்த்தோன்னா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இந்த வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இதனோட பழங்களை சாப்பிட்றத விட இதோட தோலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா விட்டமின்கள், அதாவது வந்து கேன்சரை குணமாக்கக்கூடியது, ஜீரணத்தை அதிகரிக்கக்கூடிய சேர்மங்கள், இது மாதிரி வந்து நிறைய பலன் வந்து கிடைக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிட்ரஸ் பழ வகைகளை வந்து ஊறுகாய் போட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து தோலோடு சாப்பிடுவாங்க, அதான் முக்கியமானது. இந்த பழத்தில் வந்து பார்த்தோன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. அது உண்மையிலே வந்து பார்த்தோன்னா வந்து கேன்சரை போக்கும் நமக்கு தெரியும். ஸோ வந்து உண்மையிலே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனோட தோல் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து அது ஸ்ப்ரே பண்ணும்போது எவ்வளோ தூரம் வந்து நெருப்பு வருதுன்னு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான, அதாவது வந்து பார்த்தோன்னா வந்து மூலிகை தன்மையுடைய இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ப்ரேன்றதை விட இந்த தோலை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிங்கனாலே ஒரு நல்ல ஒரு ரம்மியமான வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு என்னென்னா வந்து மனநிலை வந்து கிடைக்கும். காரணம் என்னென்னு பார்த்தோன்னா அதுலேருந்து வரக்கூடிய அரோமாக்கள், அதாவது வந்து வாசனை பொருட்கள் வந்து பார்த்தோன்னா வந்து வெளியில் வரும். ஸோ வந்து இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து நம்ம இந்த ஸ்ப்ரேன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மூலிகை பெட்ரோல் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வர டெர்பினாய்டுன்னு சொல்லக்கூடிய வந்து வேதிச்சேர்மங்கள் தான். அது மட்டும் கிடையாது, 90% டெர்பினாய்டும் 10% வந்து ஆல்கஹால், எஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே வேதிப்பொருள் தான் வந்து இதுலேருந்து ஆவியாகிறது. இது எல்லாமே அதுவும் இல்லாமல் அதாவது நமக்கு வந்து பார்த்தோன்னா நன்மை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் தான் இதில் வெளியே வருது. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் இந்த தோலெல்லாம் வந்து நசுக்கி விளையாடுவோம். ஆனால் வந்து இதுலேருந்து வர நெருப்புக்கு காரணம் என்னன்னு தெரியாது. இப்போ வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.